கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேலையிலும் கூட ஒருவேளை ஒரு சில உதவிகளுக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையில் யாராவது உதவி செய்வார்களோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய உண்டு. அதை தான் பாருங்கள், எபிரேய நிருபக்காரன் தன்னுடைய நிருபத்திலே சொல்கிறான். 2வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று. அது மட்டுமல்லாமல் 18வது வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று. இந்த வேளையிலே நீங்கள் மனுஷரை பார்க்க வேண்டாம். ஏனென்றால் மனுஷன் ஒருவேளை உங்களை ஏமாற்றலாம், உங்களை நிராகரிக்கலாம், உங்களை அற்பமாக எண்ணலாம். ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு உதவியாக கை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய சோதனையில் இருந்து உங்களை விடுவிக்க